ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி சமையல். இந்த வீடியோ மூலமாக உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை. வாங்க, இதுக்கு என்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம். நான் வந்து கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கடை அரிசி மாவு தான். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா அரிசியை வாங்கி, பச்சரிசியை வாங்கி கழுவி நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சியில் பொடி பண்ணி அப்புறம் வறுத்து அப்புறம் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டன்ட் மாவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நம்ம வறுத்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். ஊற வச்ச உளுந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். முழு உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து இதை நம்ம இப்படி கையால் தொட்டாவே ரெண்டு ரெண்டாக வந்துடும். இதை வந்து மாவில் போட்டு பிசைய போகிறோம். பெருங்காயப்பொடி சிறிதளவு, கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதுவும் மாவில் போட்டு தான் பிசைய போகிறோம். கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு வந்து மிளகாயை தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் அரைச்சி மாவோடு சேர்த்துக்குவேன். வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணெய் மாவு பிசைகிறதுக்கு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவையான அளவு. இப்போது இந்த அரிசி மாவை வாணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை இல்லாமல், ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்துட்டு நம்ம இப்படி போட்டால் கோலம் போடுற அளவுக்கு நமக்கு இருக்கணும். வறுத்துட்டு நம்ம சலித்து எடுத்துக்கணும். மாவை வந்து நம்ம அடுப்பை வந்து மிதமான தீயில தான் வச்சுக்கணும். மாவை கையால் தொட்டு பார்க்கும்போது பிடிக்கிற சூடு இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. நம்ம வந்து இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் சலித்து எடுத்துக்கலாம். அப்புறம் சலித்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த முழு உளுந்தை வெறும் வாணலில் போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். உளுந்து இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனை நல்லா வருது. அடுப்பு ரொம்ப மிதமான தீயில தான் இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அந்த வாணலில் இருக்க சூட்லேயே அது தீய ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த வறுத்த அரிசி மாவை நல்லா சலிச்சுக்கிட்டேன். நிறையா கப்பி இருந்தது கடையில் வாங்கினதுனால நல்லா சலிச்சிக்கணும். இப்போ வந்து இது 200 கிராம்ஸ் இந்த கப்பு. இதால் ஒன்று போடுறேன். 2 கப்பு நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி அரிசி மாவு. இப்போது 2 கப்பு, அதாவது 400 கிராம்ஸு நம்ம எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் நம்ம பேஸ்ட்டாக ஆக்கி அதில் சேர்க்க போகிறோம். மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். இது ஒரு 1/2 hour பிஃபோராக நான் வந்து ஊற வச்சுட்டேன். நான் அந்த காரத்துக்காக ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவோட உப்பு போட்டு நல்லா கலந்துருக்கேன். இப்போ வந்து இதோட வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நிறையா போட்டால் பிரிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவோட எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது உளுந்த பருப்பை வந்து நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய உளுந்த மாவு போட்டால் வந்து தட்டை வந்து செவந்து போயிடும். அதனால் இப்போ 400 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம்னா இதால் 2 ஸ்பூன் வந்து நம்ம உளுந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொறுப்புன்னு நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொட்டுக்கடலை மாவு போட்டால்.
பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த காரத்துக்கு இப்போ மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது. அப்புறம் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வந்து வறுக்க வேணாம், அப்படியே பச்சை எள்ளு தான். நான் ஒரு டேபிள் ஸ்பூனு எள்ளு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உளுந்து, ஊற வச்ச உளுந்தையும் நம்ம போட்டோம்னா தட்டையில் நல்லா இருக்கும், சூப்பராக. அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தை நான் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றி நம்ம வந்து இப்போ மாவு பிசையலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் போட்டு இப்படி கரைச்சி நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும். வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த கண்டெய்னர் வந்து எனக்கு பத்தலை அப்படின்றதுனால இதை வந்து மாவை வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணியை, இந்த பெருங்காய பவுட்ரு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாததுனால நான் இதில் தண்ணியில் ஊற்றி கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்க எண்ணெயை கூட நம்ம ஊற்றி நம்ம இதை வந்து மாவு பிசையலாம். நல்லா பொறுப்பாக இருக்கும் தட்டை. மாவு இப்போ அருமையாக பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்களா, இப்படி தொட்டால் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? இப்படி இருக்கணும் இந்த பதம். அப்போ தான் நம்ம எடுத்து இப்படி உருட்டும் போது நல்லா வரும். நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே அப்படியே ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம தட்டலாம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பழைய, அதாவது நம்ம ஹார்லிக்ஸு பூஸ்ட்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஷீட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தட்டுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வச்சு இப்படி வச்சிங்கனாவே இந்த திக்னஸே நமக்கு போதும். அப்படி இல்லைன்னா 2 உருண்டையாக வச்சுக்கிட்டு இந்த கவரை மூடிட்டு நம்ம ஒரு டபரா எதாவது வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரே ஈவனாக வரும். பார்த்திங்களா, தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி நம்ம தட்டி எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக வரும். இதே மாதிரி நான் இப்போ 4 வச்சுருக்கேன். இன்னொரு 10 தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இருங்க, அடுத்த இதையும் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவு தான் நான் மாவு எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸு. எண்ணெயில் தொட்டுட்டு இந்த ஷீட்டில் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி போட்டு மூடிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் வருது. ஒரே அளவு மாவு எடுத்தால் நமக்கு ஷேப் ஒன்றா தான் வரும். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. இப்போ ஒரு தட்டையாக நம்ம ஒரு 5 போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இந்த மீன் டைமில் நம்ம 5 தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷீட்டில் இப்படி இருக்கிறதுனால நம்ம இப்படி எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா? அருமையாக வருது. ஏன்னா எண்ணெய் தடவிருக்கேன் மேலே. இப்போது நம்ம ஆயிலில் போடலாம். பார்த்து போடுங்க. நம்ம இதில் எடுத்துக்கலாம், தோசை திருப்பியில். தட்டை ரொம்ப அருமையாக எண்ணெயில் வெந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம வந்து அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வாயில் வச்சு கடிக்கும்போது, சாமிக்கு படைச்சிட்டு கடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான சுவையோடு இருக்குங்க. பெருங்காயம் சேர்த்துருக்கோம். சூப்பராக வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு. நம்ம மாவு பிசைஞ்சோம், அந்த ஆயில் ஷீட்டில் தட்டினோம், இப்போ எண்ணெயில் வேக வச்சிட்ருக்கோம். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் வெந்துட்டோன்னே எடுக்க போகிறோம். அப்புறம் கிருஷ்ணருக்கு படைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கடை மாவு தான், இன்ஸ்டன்ட் மாவு தான்.
ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போடாமல் நம்ம மிளகாயை வந்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சி போட்டோம்னா சுவை இன்னுமே நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். உளுத்த மாவு கம்மியாக தான் போடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். தட்டை வெந்த பிறகு அந்த எண்ணெய் சலசலப்பு தானாகவே அடங்கிடுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். இப்போ அடங்கிட்ட உடனே நம்ம அதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கரெக்டான பதத்தோட எல்லடை தட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது ஆறுனா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம். சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? இதுதான் கரெக்டான பதம். அடுத்த பேட்சையும் போடுறேன். இந்த திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் உள்ளே நல்லா வெந்து நல்லா பொறுப்பரப்பாக இருக்கும். நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். ஏன்னா நடுவில் கனமாக இருக்கும், அப்புறம் ஓரத்தெல்லாம் வெந்துட்டு நடுவில் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஷீட் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டா வீட்டில் தூக்கி போடாமல் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம கையாலேயே நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம சாமிக்கு படைக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமும் மன நிறைவும் கொடுக்குது. ஒரு சின்ன அவலை படைச்சா கூட கிருஷ்ணர் ஏற்றுக்குவார். நம்ம பக்தி சிரத்தையோடு நம்ம செய்கிற எல்லா இதையும் வந்து கடவுள் நம்மளுக்கு ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் புரிவார். அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளோட கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் செய்கிற மாவாக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு கிருஷ்ணருக்கு இந்த தட்டையை படைச்சி கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக கொண்டாடணுன்றது என்ன சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியோட சுமதி சமையலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.